மிஸ்டர் பிரபாகர், உங்க வாதத்தை நீங்க தொடங்கலாம். கனம் கோட்டார் அவர்களே, பரசுராம் சார் ஒரு பெரிய வக்கீல் தான். அவர் நிறைய வேலைகளை செஞ்சு பல சாட்சிகளை கொண்டு வந்தார். அது பாராட்டுக்குரியது தான். ஆனா அதெல்லாம் மனுஷன் சொன்ன வார்த்தை. மனுஷனுக்கு பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்வான். யுவர் ஆனர், எதிர்கட்சி வக்கீல்கிட்ட வீணா இந்த கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு வர சொல்லுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் கெட் டு த பாயிண்ட். எஸ் யுவர் ஆனர், ஐ அம் கெட்டிங் இன்டு த பாயிண்ட். எப்படி இருக்கீங்க சந்தோஷ்? நல்லா இருக்கேன் சார். பார்த்தா நல்லா இருக்க மாதிரி தெரியலையே. அடியெல்லாம் பட்டிருக்கு, என்னாச்சு? அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அவ்வளோதான். ஆர் யூ ஷுவர்? ஆமாம். யுவர் ஆனர், ஹோட்டல் ப்ளூ மூனோட மேனேஜர் மிஸ்டர் கதிரவனை நான் விசாரிக்க விரும்புகிறேன். எஸ், ப்ரொசீட். கதிரவன் கதிரவன் கதிரவன். வணக்கம் சார். நீங்க தானே மிஸ்டர் கதிரவன்? ஆமாம் சார். மிஸ்டர் கதிரவன், இங்க நிக்கிறாரு சந்தோஷ். அவர் எப்பயாவது நீங்க பாத்திருக்கீங்களா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? நேற்று சாயங்காலம் எங்க பார்ல நல்லா குடிச்சிட்டு ஹோட்டலில் தங்கியிருந்த ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு. நல்ல வேலை, கரெக்டான நேரத்தில் நாங்கெல்லாம் போய் அந்த பொண்ணை காப்பாத்திட்டோம். இல்லைன்னா பாவம் அந்த பொண்ணு மானமே போய் அந்த பொண்ணோட லைஃபே போயிருக்கும் சார். அவரை இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? அவர் எங்களோட ரெகுலர் கஸ்டமர் சார். இல்லை சார், பொய் சொல்கிறார் சார். அது சுத்த பொய் சார். வருவார், ஃபாரின் விஸ்கி மட்டும்தான் ஆர்டர் பண்ணுவார். அவரை தேடி நிறைய பொண்ணுங்க வருவாங்க போவாங்க. ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேனுங்கிறதால அதனால நாங்கள் கண்டுக்கிறதே இல்லை சார். ஆனால் நேற்று தான் சகிச்சுக்க முடியாத அளவுக்கு ஓவரா போயிட்டாரு சார். இல்லை சார், இல்லவே இல்லை. இவர் சொல்றது எல்லாமே சுத்த பொய். அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். என்னம்மா இது? அவர் அப்படிப்பட்டவர் கிடையாதும்மா. உனக்கே நல்லா தெரியும். இவங்க எல்லாரும் பொய் சொல்றாங்கம்மா. தேங்க்யூ மிஸ்டர் கதிரவன், நீங்க போலாம். தேங்க்யூ சார். யுவர் ஆனர், அடுத்த சாட்சியாக பாதிக்கப்பட்ட பெண் மிஸ் கீதா அவர்களை விசாரிக்க அனுமதி அளிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். மிஸ் கீதா, நீங்க தானே? ஆமா சார். கீதா, நீங்க ஏற்கனவே மனசளவுல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதனால நான் உங்ககிட்ட இம்மீடியட்டா ஒரு 3 கேள்விதான் கேட்க போறேன். அதுக்கு நீங்க தெளிவா பதில் சொன்னா போதும். உங்களுக்கான நியாயம் நிச்சயம் கிடைக்கும். சரி சார். இதோ இங்க நிக்கிறாரு சந்தோஷ். அவர் உங்களை கெடுக்க ட்ரை பண்ணாரா? ஆமா சார். இல்ல இல்ல இல்ல, இதெல்லாம் சுத்த போய். அவர் எந்த பொண்ணையும் ஏர் எடுத்து கூட பார்க்க மாட்டாரு. என்ன தவிர அவரை வேற யாரையும் நினைச்சதே இல்ல. அந்த பொண்ணு போய் சொல்றாமா. நீ அழாதம்மா. அவரா உங்ககிட்ட வந்தாரா இல்ல நீங்களா அவர்கிட்ட போனீங்களா? நான் ஒரு எமர்ஜென்சிக்காக என் சூட்கேஸை தூக்கி தர சொல்லி ஒரு சின்ன ஹெல்ப் தான் சார் கேட்டேன். உள்ள வந்துட்டு கதவை சாத்திட்டு உனக்கு நிறைய பணம் தரேன், ஒரு 10 நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு என்கிட்ட தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சாரு சார். இல்ல சார், அந்த பொண்ணு பொய் சொல்றா சார். இது எல்லாமே சுத்த பொய். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். சார் இதெல்லாம் பொய் சார். அப்புறம் என்ன பண்ணாரு? வற்புறுத்தி என் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு எனக்கு எடுக்க ட்ரை பண்ணாரு சார். ஐயோ, நான் எப்படியோ தப்பிச்சு கதவை திறந்து வெளியில வந்துட்டேன். அப்புறம் ஹோட்டல்ல இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் வந்து என்னை காப்பாத்துனாங்க. இல்ல சார். சரிம்மா, நீங்க சாட்சி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க போலாம். தேங்க்யூ சார். மிஸ்டர் பரசுராம், இதெல்லாம் பொய் சாட்சியா இருந்தா நீங்க தாராளமா எதிர்வாதம் பண்ணலாம். மிஸ்டர் பரசுராம், யூ கேன் ப்ரொசீட். No more questions, Your Honor. மயிலாட், பொய் சாட்சியை யார் வேணாலும் உருவாக்கலாம். ஆனா இவங்கெல்லாம் உண்மையதான் சொல்றாங்கன்றதுக்கு
என்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா சந்தோஷோட உண்மையான சுயரூபம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். சந்தோஷ் ஒரு பெண்ணிடம் தரைக்குறைவாக நடந்து கொண்ட சிசிடிவி ஃபுட்டேஜை உங்கள் பார்வைக்கு முன் சமர்ப்பிக்க நான் விரும்புகிறேன் யுவர் ஆனர். எஸ் யூ மே. அந்த வீடியோ இந்த மொபைல் போன்லயும் இருக்கு. அத பரசுராம் சாரே பார்க்கட்டுமே. இல்ல சார், அங்க நடந்தது எதுவுமே உண்மை இல்ல. பாக்குறதுக்கு தான் சார் அப்படி இருக்கு. அதை தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். சந்தோஷ் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர் மயிலாட். அதுக்கு வீடியோ ஆதாரமும் இருக்கு, சாட்சியும் இருக்கு. அவருடைய முக்கிய போதையே குடி மற்றும் பெண்கள் மட்டும்தான். இல்ல சார், ஐயோ, அவர் அந்த மாதிரி ஆள் இல்லம்மா. இவங்க எல்லாரும் அபாண்டமா போய் சொல்றாங்க. அழாத செல்வி, அழாதம்மா. குடித்து விட்டால் பணத்திமிரில் பெண்களிடம் நிதானம் இழந்து நடக்கக்கூடிய பணக்காரர்களில் இவரும் ஒருவர். பணத்தை தூக்கி எறிந்தால் எந்த பெண் வேண்டுமானாலும் வருவாள் என்று நினைக்கக்கூடிய ஒரு காம வெறி கொண்ட மனிதன் இவர். இல்ல சார், இதெல்லாம் சுத்த பொய். பொய்யா? என்ன சத்தம் சொல்றீங்க? அந்த வீடியோல அந்த பொண்ணு கிட்ட தப்பா பழகுனது, பப்ளிக் கிட்ட அடி வாங்கினது நீங்க தானே? வேற யாரும் இல்லையே. அது நான் தான். ஆனா அங்க நடந்தது உண்மை இல்ல. அதெல்லாம் பொய், அதெல்லாம் சுத்த பொய். வெரி குட். அது நீங்க தான் ஒத்துக்கிட்டீங்களே, அது போதும். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். என்னடி இப்படி எல்லாம் சொல்றாங்க? அப்படி எல்லாம் இருக்காதுமா, இதெல்லாம் பொய். அதே மாதிரி இந்த அடியும் ஆக்சிடென்ட்னால வந்த காயம் இல்லைன்னு, பப்ளிக் அடிச்சதால வந்த காயம்னு எந்த பிரச்சனையும் இல்லாம ஒத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சந்தோஷ். சொல்லுங்க சந்தோஷ், நீங்க ஆக்சிடென்ட்னு சொன்னது பொய் தானே? நீங்க அந்த பொண்ணுகிட்ட தவறா நடந்துகிட்டு பப்ளிக் அடிச்சதுனால வந்த காயம் தானே இது? சொல்லுங்க சந்தோஷ். ஆமா. தட்ஸ் இட் மை லார்ட். குடி போதையில் பெண்களிடம் நிதானம் இல்லாமல் நடந்து கொண்ட இந்த பணக்கார காம வெறி கொண்ட மிருகமான சந்தோஷ் இதே போல்தான் மாயாவிடமும் குடி போதையில் தவறாக நடந்து கொண்டிருக்கிறார். அவளை கர்ப்பமாக்கி பணத்தை அவள் மேல் வீசி எறிந்துள்ளார். எல்லா பெண்களிடமும் எப்படி நடந்து கொண்டாரோ அதே போல்தான் மாயாவிடமும் நடந்து கொண்டுள்ளார். மாயாவிற்கு இவர் மேல் காதல் இருந்திருக்கலாம், ஆனால் காதல் தவறில்லை, பலாத்காரம் தான் தவறு. காதலித்த பெண்ணையே அவள் விருப்பம் இல்லாமல் தொடுவதுதான் தவறு. காதலித்த பெண் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ல சொல்ல குடி போதையில் அவள் வாழ்க்கையை கெடுக்க எந்த ஆணுக்கும் உரிமை இல்லை யுவர் ஆனர். இல்ல சார், நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை சார், பண்ணவே இல்லை. இவை ஆக்சிடென்ட் என்று சில நிமிடங்களுக்கு முன்பு உங்கள் முன் போய் சொன்னார். இப்போது அந்த அப்பாவி பெண் மாயாவின் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறார். நல்லவர் போல் நாடகம் ஆடுகிறார். தயவு செய்து இவர் நடிப்பை நம்ப வேண்டாம் என்றும், பெண்களுக்கு எதிரான வன்முறையை இந்த நீதிமன்றம் தட்டி கேட்டு சந்தோஷ் போன்ற ஒரு மிக கொடூரமான பணக்கார மிருகத்தினை தண்டித்து செக்ஷன் 376 படி கடுமையான தண்டனை விதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
தட்ஸ் ஆல் மை லார்ட். அழாத செல்வி, எப்படிமா அழாம இருக்க முடியும்? அங்க பாருமா எப்படிலாம் அவர் மேல போய் சொல்றாங்கன்னு. மிஸ்டர் பரசுராம், நீங்க குறுக்கு விசாரணை செய்ய விரும்புறீங்களா? எஸ் யுவர் ஆனர். சந்தோஷ், நான் கேட்கிற கேள்விக்கு ஆமா இல்லைன்னு மட்டும்தான் பதில் சொல்லணும். சரி சார். நேத்து நீங்க அந்த ஹோட்டலுக்கு போனது உண்மையா? அது வந்து இது வந்து எல்லாம் எனக்கு பிடிக்காது. உண்மையா இல்லையா என்கிறது மட்டும் சொல்லுங்க. உண்மைதான் சார். அந்த வீடியோ ஃபுட்டேஜில் இருக்கிறதும் அந்த பொண்ணோட அறைக்குள்ள போனதும் நீங்க தானே? ஆமாம் சார். அந்த பொண்ணு ரூம்குள்ளே போனேன். ஆனால் அவ்வளவுதான் நான் கேட்டேன். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் நீங்க பதில் சொல்லணும். ஓகே, அது போதும். சரி சார். சரி, கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறேன். என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, உண்மையை சொல்லணும். இந்த காயங்கள்லாம் எப்படி ஏற்பட்டது? சார், அது வந்து இது பாருங்க, இது கோர்ட்டு. பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லுங்க. பப்ளிக் எல்லாமே சேர்ந்து உங்களை அடிச்சதுனால தானே இந்த காயங்கள் ஏற்பட்டது. ஆமாம் சார், ஆமாம். No more questions, my lord. செல்வி, அழாத செல்வி. இந்த வழக்கு நாளை காலை 11 மணிக்கு விசாரிக்கப்படும். ஏங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு எங்க கிட்ட போய் சொன்னீங்க? சார், சார், உங்ககிட்ட தனியாக கொஞ்சம் பேசணும் சார். சார், ப்ளீஸ் சார். என்ன பேச போறீங்க? தனியாக பேசணும் சார். சொல்லுங்க. ஐம் ரியலி சாரி சார். ஓஹோ, இதான் சொல்ல வந்தீங்களா? சொல்லிட்டீங்களா? கிளம்புங்க. கெட் லாஸ்ட். சார், ப்ளீஸ் சார், கோச்சிக்காதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். என்னத்தை கேட்க சொல்றீங்க? வந்த உடனே இந்த அடியெல்லாம் எப்படி பட்டதுன்னு உங்களை கேட்டேன்னா இல்லையா? கேட்டீங்க சார், ஆனால் நான் சொல்ற நிலைமையில இல்லை சார். என்ன நிலைமை இல்ல? உங்களுக்கு குடிப்பழக்கம் இருந்திருக்கு. ஏதோ பொம்பளை கைப்பிடிச்சிட்டு இருக்கீங்க. அதுவும் சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டி எதிர்த்தரப்பு வக்கீல் இன்னைக்கு கோர்ட்ல கிழின்னு கிழிச்சு விட்டான்ல. வெறும் பொய் மட்டும் சொன்னா கோர்ட் உங்களை நம்பிடுமா? ஆமா சார், அது எல்லாமே பொய் தான். அந்த பொம்பளை யாருன்னு எனக்கு தெரியாது சார். அடுத்தது என்ன? சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தது நீங்களே இல்லைன்னு சொல்ல போறீங்களா? சார், அப்படி இல்லை சார். நிஜமாலே நீங்க பார்த்தது எல்லாமே பொய் தான். ஆனா நான் குடிச்சது மட்டும்தான் உண்மை. ஆனா மற்றபடி எனக்கும் அந்த சம்பவத்துக்கு எந்த சம்பந்தமே இல்லை. சரி, உங்களுக்கும் அந்த சம்பவத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு வச்சுப்போம். ஆனா உங்களை பப்ளிக் போட்டு அடிச்சு உண்மைதானே? அதுல வந்த காயங்கள் தானே இதெல்லாம். சொல்லுங்க, இதெல்லாம் ஆக்சிடென்ட்ல பட்ட காயம் என்கிட்ட சொன்னது போய் தானே? சார், இத பாருங்க, நீங்க கிட்ட போய் சொன்னீங்களா இல்லையா? சார், நான் வேணும்னே உங்ககிட்ட போய் சொல்லல சார். வேணும்னு சொன்னீங்களோ வேண்டாம்னு சொன்னீங்களோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ப்ளீஸ், ஐம் சாரி சார். யோ, எனக்கு பொய் சொல்றவங்களை கண்டாலே பிடிக்காதியா? இந்த மாதிரி ஆடுங்கள்லாம் நேர்மையாவே இருக்க மாட்டாங்க. எந்த கேஸையும் சீக்கிரமா முடிக்கவும் விட மாட்டாங்க. உன்ன மாதிரி பொய் சொல்ற குடியாரங்கள்லாம் இங்க 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு தலைவலியா மட்டும்தான் அமைஞ்சிருக்காங்க. நான் குடிகாரன் இல்லை சார். பொய் சொல்லணும்னு இல்லை. நான் சொல்றதை தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். யார புரிஞ்சுக்க சொல்றீங்க? What the hell are you talking? யார்கிட்ட பேசிட்டு இருக்கணும் உனக்கு தெரியுமா? இந்த வாரம் இந்தியா டுடே எடுத்து பாரு. சவுத்ல டாப் மோஸ்ட் அட்வொகேட் பரசுராம். நீங்க எனக்கு பேச்சை கொடுக்கலாம், ஆனா என்ன விலைக்கு வாங்க முடியாது. எனக்கே மனசுல தோணுனா தான் நான் ஒரு கேஸ் எடுத்து வாதாடுவேன். இதுவரைக்கும் நான் எடுத்த கேஸ்ல எதுவுமே தோத்ததே கிடையாது. ஏன் தெரியுமா? ஃபோக்கஸ், கவனம். ஒரு நேரத்துல ஒரு கேஸ் மேலதான் என் கவனத்தை செலுத்துவேன். அதுதான் நான் இத்தனை வருஷமா ஜெயிக்கிறதுக்கு காரணம். சார், ஆனா இன்னைக்கு ஒரு தப்பான ஆளு மேல என் கவனத்தை செலுத்திட்டேனே, ரொம்ப வருத்தப்படுறேன்.
அப்படி சொல்லாதீங்க சார் ப்ளீஸ். நான் சொல்ல வரதை கொஞ்சம் கேளுங்க. ஓ கம் ஆன் ஷட் அப். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இன்னைக்கு கோர்ட்ல வந்து கவுண்டர் ஆர்குமெண்ட் பண்ண முடியாம அமைதியா இருந்தேன். எல்லாம் நீ சொன்ன பொய்யாடையா? செஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி நீ உண்மையை சொல்றேன்னா எனக்கு இந்த அவமானம் ஏற்பட்டிருக்காது. You let me down very badly. இனிமே என் மூஞ்சில முழிக்காதீங்க, போங்க. ஐயோ சார், நான் சொல்றத கொஞ்சம் கூட கேட்காம நீங்களே என்ன தப்பா முடிவு பண்ணிட்டா எப்படி சார்? உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை சார். ப்ளீஸ் நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. சரி சொல்லியா, எதுக்கு நீ என்கிட்ட போய் சொன்ன? சார் அது வந்து நான் சார் எங்களை மன்னிச்சிருங்க சார். அவர் ஏதோ தெரியாம அப்படி சொல்லியிருப்பாரு. எங்களுக்கு கூட இதை பத்தி எதுவும் தெரியாது சார். தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க சார். என் புருஷன் அந்த மாதிரி ஆள் கிடையாது சார். இத பாருமா செல்வி, உங்க மேல பரிதாபப்பட்டு தான் நான் இந்த கேஸை எடுத்து நடத்த ஒத்துக்கிட்டேன். நான் இந்த கேஸை ஜெயிச்சு கொடுக்கணும்னா உங்க ஹஸ்பண்ட் என்கிட்ட உண்மையா இருக்கணும். இதுதான் அவருக்கு லாஸ்ட் வார்னிங். சொல்லி வைங்க. என்னமோ இந்தியாலயே டாப் டக்கரு, அப்பா டக்கரு, பெரிய வக்கீல்னு கேஸையே திருப்பி போட்டுருவாரு அப்படின்னு சொன்னீங்க. அந்த டிவி பொட்டிக்குள்ள சந்தோஷ பார்த்த உடனே மனுஷ பொட்டி பாம்பு மாதிரி அடங்கிட்டாரு. என்னால நம்பவே முடியலங்க. அக்கா, அவர் அலெக்ஸ் பாண்டியன் இல்ல, சரியான டெலெக்ஸ் பாண்டியன். டாடி அதெல்லாம் இருக்கட்டும். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கிறது நிஜமாவே சந்தோஷ் தானா? என்ன மாயா அது கேள்வி? அதான் அவன் வயல அவன் ஒத்துக்கிட்டானே. அதுவும் இல்லாம வீடியோல இருக்கிறத நான் தான் அவன் தானே சொன்னான். அப்புறம் என்ன உனக்கு சந்தேகம்? அதாங்க ஆச்சரியமா இருக்கு. சந்தோஷ் ரொம்ப நல்லவனாச்சே. அவன் இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டானே. அவனா ஒரு பொண்ணு ரேப் பண்ண போனா எப்படிங்க இதெல்லாம் சாத்தியம்? சாத்தியம் இல்லாதத சாத்தியம் ஆக்குறது தான் வக்கீலோட வேலை. அதுக்கு தானே நான் இங்க இருக்கேன். சந்தோஷம் லைவா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்த உடனே அந்த கிழட்டு சிங்கம் எப்படி வாயடிச்சு போச்சுன்னு பாத்தீங்கல்ல? டாடி உங்க எல்லார விடவும் சந்தோஷ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் அப்படிப்பட்ட ஆளே இல்ல. உண்மையை சொல்லுங்க. அந்த ஹோட்டல்ல நிஜமாவே என்ன நடந்துச்சு? சே என்ன மாயா இப்படி கட்டுட்ட? அது 100% சந்தோஷ் தான். பாத்தீங்களா மேடம், உங்க கண்ணை உங்களாலேயே நம்ப முடியல. அப்போ அது என்ன மாதிரியான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ்னு பாருங்க. இது ஒண்ணு போரும் மேடம். சந்தோஷ் கேரக்டர் அப்படிதான். அவன் குடிச்சிட்டு தான் உங்களை பலாத்காரம் பண்ணான்னு அடுத்த சிட்டிங்ல லட்டு மாதிரி நிரூபிச்சிருவேன். என்ன வேணா நிரூபிங்க, வாதாடுங்க, என்ன வேணா பண்ணுங்க வக்கீல் சார். ஆனா சந்தோஷ இவ்ளோ பெரிய சிக்கல்ல மாட்ட வைக்கிறதுக்காக என்ன மாயாஜாலம் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஆமாங்க சொல்லுங்க. எனக்கே எல்லாம் ஒரே மேஜிக் மாதிரி இருக்கு. அங்க நிஜமா என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க. சொல்லுங்க டாடி, அங்க நிஜமாவே என்னதான் நடந்துச்சு? சொல்லுங்க வக்கீல் சார். என் பொண்ணு ஆசையா கேக்குறாள்ல, சொல்லுங்க. மேடம், இந்த கேஸையே தலைகீழா புரட்டி போட நாங்க 2 பேரும் பிளான் பண்ண சீக்ரெட் ஆபரேஷன். யார்கிட்டயும் சொல்லல, எல்லாத்தையும் செஞ்சுட்டு சொல்லலாம்னு இருந்தோம். அப்படி என்னதான் வக்கீல் சார் செஞ்சீங்க? சந்தோஷ் எப்படிதான் அந்த ஹோட்டலுக்கு வந்தான்? அந்த பொண்ணு எப்படி ரேப் அட்டம் பண்ணா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஹோட்டலுக்கு வந்தது அவன்தான். ஆனா ரேப் அட்டெம்ப்ட் பண்ண வச்சது நாங்க. எப்படி? நீங்க சந்தோஷ காதலிச்சிங்கன்னு அந்த ஐயர், ஸ்கூல் டீச்சர், வாய்ஸ் ட்ரெயினர்னு இவங்க எல்லாரையும் வச்சு நிரூபிச்சு அந்த பரசுராம் சந்தோஷ ஜாமீன்ல எடுப்பாருன்னு நானும் உங்க அப்பாவோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சந்தோஷ் சாதாரணமா எல்லா பணக்காரங்கள மாதிரி வெளி உலகத்துக்கு நல்லவனா நடிக்கிறான். ஆனா உள்ளுக்குள்ள அவன் சுயரூபமே வேற. அவன் ஒரு உமனைசர்னு ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அவன் மாயாவை தொட்டான் கெடுத்தான்னு கோர்ட்டே ஏத்துக்கிட்டு ஒரு முடிவுக்கு வரும். அதை எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு யோசிச்சோம். அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி சந்தோஷ் பாருக்குள்ள போறத பார்த்தானா. ஹலோ ஹலோ கேக்கு சார். சொல்லுங்க. சந்தோஷ் சார் எங்க ஹோட்டலுக்கு வந்திருக்காரு. என்ன சொல்றீங்க? உங்க ஹோட்டலுக்கா? ஆமா சார். அவனை வாட்ச் பண்ணிட்டே இருங்க, நான் வந்துடுறேன்.
உடனே வாங்க சார். பாரா சந்தோஷ் குடிக்க மாட்டானே. அதெல்லாம் தலையெழுத்து மேடம். கெட்ட நேரம் வந்தா அப்படித்தான். அவன் மன உளைச்சல்ல இப்படி எல்லாம் பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் தனியா சிக்கிறதுக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நானும் வக்கீலும் அங்க போய் பார்த்தப்ப 2 லூசுங்க கூட உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருந்தா. போய் இந்த உலகமே இப்படி சொல்லிச்சே. ஐயோ இப்ப என்ன பண்ணுவேன்? இப்ப என்ன பண்ணுவேன்? அண்ணா 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 எங்க இருக்கான்? உள்ள அவர் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிங்க் சாப்பிட்டுருக்காரு சார். ஓகே, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். அவனுங்க நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து சந்தோஷ் ரெஸ்ட் ரூம் போனான். தம்பி கொஞ்சம் பா. போதும் நீங்க சாப்பிடுங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். பாத்து பாப்பா. டேய் என்னடா ஊத்துற? சொல்லுங்க சார். ரெஸ்ட் ரூமா? ஸ்டெப்ல ஏறி நேரா ரைட்ல போங்க. வெரி குட் பாய், வெல் டன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, see you. பாய். நானும் உங்க டாடியும் அந்த ஹோட்டலுக்குள்ள போகும்போதே இதெல்லாம் பேசி வச்சுட்டோம். உங்க அப்பா ரெகுலரா போற ஸ்டார் ஹோட்டல் அது. அதனால எங்க காரியம் எல்லாம் ரொம்ப சுலபமா போச்சு. நாங்க எதிர்பார்த்த மாதிரியே சந்தோஷ் ரெஸ்ட் ரூமுக்கு போனான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. ரூம் ஷிஃப்ட் பண்றேன். லக்கேஜ்லாம் கொஞ்சம் ஹெவியா இருக்கு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? ரூம் சர்வீஸ் யாராவது கூப்பிடலாமே. நான் ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க இப்ப வர அப்ப வரேன்னு சொல்றாங்க. இன்னும் வரவே இல்ல. ப்ளீஸ் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். ஓகே. தேங்க்யூ சார். வாங்க. ஐயோ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னமா சொல்ற? நான் என்னம்மா என்னாச்சு? ஏன் அலற? எனக்கு எடுக்க ட்ரை பண்றாரு சார். என்ன காரியம் பண்ணிருக்க? மேல கை வைக்காத. என்ன ஒரு பொண்ணு மேல கை வச்சு இவ்ளோ திமிரா பேசிட்டு இருக்க? போடுங்க சார். போடுங்க. அடிங்க. 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 போடுங்க. நல்லா போடுங்க. என்ன மாதிரி வேலை பண்ணிருக்க? என்னங்க எப்படிங்க சந்தோஷ் அந்த பொண்ணு கூப்பிட்ட உடனே அவன் ரூமுக்கு போவான், அதுவும் இல்லாம தப்பா நடந்துக்குவான், அடியெல்லாம் வாங்குவான்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? எப்படிங்க இத பண்ணீங்க? அந்த பொண்ணு யாரு? எனக்கு எதுவுமே புரியலங்க. சில விஷயம் புரியாம இருக்கிறதா நல்லது. தீர்ப்பு வரும்போது எல்லாம் உனக்கு புரியும். ஆனா சந்தோஷ் பட்ட அடி நிஜம்தானே டாடி? அது எப்படி டாடி சந்தோஷ் அடி வாங்கும் போது நீங்க பார்த்துட்டு சும்மா இருந்தீங்க? மாயா, அடிபட்டாதான் கல்லு கூட சிலையா மாறும். கவலைப்படாத மாயா. சந்தோஷ் பட்ட ஒவ்வொரு அடியும் இனி அவன் தூங்கும்போது கூட உன்னை பத்தி தான் நினைக்க வைக்கும். சந்தோஷ் உன்னை மனைவியை ஏத்துக்கிற வரைக்கும் வேற வழியே இல்லை. பொறுத்திருந்து பாரு. எங்கேயோ போயிட்டீங்க கேக்கே.